ஓ சூர்யா வா. ஏய் என்ன மல்லிகா, இப்படி லைட்டு போடாம இருட்டு வீட்டுக்குள்ள தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்னது இது? திறந்து பார்த்தா தானே என்னன்னு தெரியும். ஓ சாரி, வளையல், கூடவே மல்லிகைப்பூ. எங்க தாலிய மட்டும் காணோம். ஏய் பாத்தியா, இந்த நக்கல் தானே வேணான்றது. சாரி சாரி சாரி. இப்ப சொல்லு, இதெல்லாம் எதுக்கு கொடுத்த? விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஏன் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு பிடிச்சவங்களோட பர்த்டேவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம் இல்லை. சொல்லவே மாட்டேங்கிற. அதுதான் சர்ப்ரைஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இந்த மாதிரி மோசமான ரோட்ல போறது உனக்கு சர்ப்ரைஸா? குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டா வழியை தாங்கிதான் ஆகணும். யாரோட வீடு இது? ரோமியோ ஜூலியட்டோட வீடு. அப்படியா? அது சரி, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்ன ரேப் பண்ண போறியா என்ன? என்ன நீ டைரக்டா கிளைமாக்ஸுக்கே வந்து நிக்கிற? போடா டால்டா, சும்மா ஓவர் ஆக்ட் பண்ணாத. இந்த வீடு யாரோடதுன்னு சொல்லு. ஓகே, இது நம்ம வீடு தான். இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். நான் இனிமே இங்கே தான் இருக்க போறேன். நீயும் எப்போ வேணாலும் இங்கே வந்துட்டு போகலாம். இது என் மல்லிகாவுக்காக நான் வாங்கின புது வீடு. பணம் எங்க இருந்து வந்தது? இந்த செமஸ்டருக்கு எங்கள் அப்பா வண்டி வாங்கி தரேன்னு சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி தான் என் அக்கௌண்ட்டில் பணம் போட்டார். இந்த வண்டியில் போகிற சுகத்தை விட இந்த உடம்போட விளையாடுற சுகம்தான் எனக்கு பெருசுன்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீட்டை வாங்கினேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஏ லூசு, அவசரப்பட்டு எதுக்குடா இந்த வீட்டை வாங்கின? அதான் என் வீடு இருக்குல்ல. இல்லை மல்லிகா, அடிக்கடி உன்னை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த வீட்டை வாங்கினேன். நீ உன் இஷ்டம் போல் எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். யாரும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் தட். எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாவே படல. நான் இங்க இருந்து கிளம்புறப்பா. ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. சரி சரி, வந்துடுறேன் ஆண்டி. சீக்கிரமா வந்துடுறேன். பாய் பாய். இதை பாரு மல்லிகா,
இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சொந்தக்காரங்களா என்ன பேசுறாங்க தெரியுமா? வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அவ சம்பாத்தியத்துல சாப்பிடுறோன்னு. போன வருஷமே இவளுக்கும் எங்க அண்ணன் பையனுக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்தது. இவ சரின்னு சொன்னதுனால தான் வேலைக்கு அனுப்பணும். இப்ப என்னன்னா கல்யாணமே வேணான்னு எடுத்தறிஞ்சு பேசுறா. அம்மா, எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லல. முதல்ல என் கனவு நனவாகணும். என்னோட படிப்பை உபயோகிச்சு எனக்குன்னு சொந்தமா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் எனக்கு இப்ப இந்த கல்யாணம் காது குத்தெல்லாம் வேணான்னு சொன்னேன். ஏய், உன்னோட பிசினஸ்க்கும் கல்யாணத்துக்கும் என்னடி சம்பந்தம்? உன் கனவை எப்ப வேணாலும் நினைவாக்கலாம். ஆனா கல்யாணம் மட்டும் சரியான வயசுல நடக்கணும். முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கோ, அப்படியே உன் வேலையும் பாத்துக்கோ. நான் சொல்றது புரியுதா? சரி, ஆனா ஒரு கண்டிஷன். நீயும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தருவியா? ஆமா மல்லிகா, நீயும் மனசை மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கியே. சரி ஆண்டி, அத பத்தி யோசிக்கிறேன். வண்டி அங்க விட்டுட்டு நம்ம 2 பேரும் இப்போ ஆட்டோல எங்க போயிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியலையே. இன்னைக்கு முருகன் கோயில்ல 101 ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். அந்த 101வது ஜோடி நம்ம தான். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏய், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இது முதல்ல சொன்னேன்னா என் ஃப்ரெண்ட்ஸை 4 பேர்த்த கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. உண்மையே சொல்லு, இப்போ எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உட்காரு, அங்க போனா எல்லாம் தெரியும். பைக் ஷோரூம்க்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? விஷ் யூ a very happy birthday. உனக்காக என்னுடைய ஸ்மால் gift. பிரசாதம் எடுத்துங்கோ. க்ஷேமமா இருங்கோ. இன்னைக்கு என் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு இஷ்டமானவங்களோட பர்த்டேவை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்ல. அதுக்காக இப்போ இந்த காஸ்ட்லி கிஃப்ட் தேவைதானா? நீ எனக்காக ஒரு புது வீட்டையே வாங்கின. அதுக்கு முன்னாடி இது காஸ்ட்லி கிஃப்ட் இல்ல. மனசெல்லாம் மயங்குது, ஆசை மலர்கிறதே மெல்லவே. உயிரெல்லாம் மிதக்குதே, உடம்புக்கு இதம் தருதே சொல்லவே. சின்ன சிநேகிதம் அறிமுகம், எதையும் ருசிக்கின்ற அனுபவம். நல்லதா கெட்டதா இதை அறிந்து கொள்ளணும் வாயன் ரசிகம். மனசெல்லாம் மயங்குது, ஆசை மலர்கிறதே மெல்லவே. உயிரெல்லாம் மிதக்குது, உடம்புக்கு இதம் தருதே சொல்லவே. ரசிகை நீ, ரசிகன் நான், சரி பாதியாகிறனே. வெண்ணிலா நீ, கண்ணிலே நீ, ஜோதியாக மாறுவேனோ. என்னென்ன ஏகாந்தம் இவ்வேளை, பூவுக்கு ஆனந்தம் சொல்கின்றேன். அடடா, நானே உந்தன் நெஞ்சுக்கூட்டில் அடைக்கலமாகிறேன். நிலவினில் நமக்கென இல்லம் ஒன்று நான் கண்டேன் செல்லமே.
பந்தமே சொந்தம் உன்னாலதான், உன்னாலே நான் கண்டேன் உல்லாசந்தான். மோகன்தான் காய்ச்சல் அடியெறியும் தீயாய் மெல்ல மெல்ல சுகமே. மனசெல்லாம் மயங்குது, ஆசை மலர்கிறதே மெல்லவே. உயிரெல்லாம் மிதக்குதே, உடம்புக்கு இதம் தருதே சொல்லவே. சின்ன சிநேகிதம் அறிமுகம், எதையும் ருசிக்கின்ற அனுபவம். நல்லதா கெட்டதா இதை அறிந்து கொள்ளணும் வா என்ற சிகம். na 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 na.